ஹலோ கைஸ், டிக்கெட் டு ஃபினாலோட 3வது டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. சும்மா ப்ரோமோல கண்டென்ட் பண்ணி வெறித்தனமா காமிச்சிருந்தாங்க. ஆனா நேர்ல பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டா தான் போயிட்டு இருக்கு. ஃபேவரட்டிசம் நம்ம வாயில தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த கேம் பொறுத்தளவுக்கு ஃபேவரட்டிசமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஓப்பனாவே இப்படி சொல்லிட்டாரு. உனக்கு பிடிச்சால நீ உள்ள வச்சுக்கோ, உனக்கு பிடிக்காதால வெளியே தூக்கிக்கோ. அந்த மாதிரி கேம் தான் இன்னைக்கு ப்ரோமோல காமிச்சது. ப்ரோமோல பாத்தீங்கன்னா விஷ்ணு மணி முதல் மணி நம்ம விஸ்ராவும் தினேஷும் முதல் பயங்கரமான எடிட்டிங் எல்லாம் போட்டு மியூசிக்ல தெறிக்க விட்டு சூப்பரா போட்டுருந்தாங்க. நம்மளோட பயங்கரமா இருக்கு. லைவ்ல உட்காந்து பொறுமையா பார்த்தா மாயா மிக்ஸ் பச்சாவே ஒத்துக்கிட்டாங்க. நீ நான் ரெண்டும் சேர்ந்து இருப்போம், தேவையில்லாத ஆளுகளை வெளியே துரத்துவோம், அதுக்காண்டி நான் உனக்கு ஸ்டே கொடுக்குறேன்னு சொல்லி ரெண்டு மாத்தி ஸ்டே கொடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நடந்த 3வது டாஸ்க்ல 5 செட்டா பிரிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் குளுக்கு சீட்டு பண்ணி தான் பிரிக்கிறாங்க. ஒரு சீட்டை வந்து ஒரு பவுல்ல வச்சு ஒரு சீட்டை போட்டு குளுக்குறாங்க. அதுல ஒரு சீட்டு வந்து நம்ம விஜய் வர்மாவும், இன்னொரு சீட்டு வந்து நம்ம தானே தலைவி அர்ச்சனாவும் எடுக்கிறாங்க. 2 பேர் சீட்டு எந்த சீட் எடுக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் உட்காந்து மோதணும். அவங்க பேச்சு திறமையா மத்த ஆள ஜெயிக்கணும். அவங்க பேச்சு திறமை சரியில்லை, அவங்க சொல்ற காரணங்கள் தப்பா இருக்குன்னா அவங்களுக்கு கில் கார்டு கொடுத்து வீட்டு கேம் விட்டு வெளியே அனுப்பிடலாம். இந்த மாதிரிதான் ஒரு கேம். யார முதல்ல எடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவீனாவையும் பூர்ணிமாவையும். இதுல ரவீனா ஜெயிச்சிருச்சு. அதிர்ஷ்டவசமா இல்ல பூர்ணிமா பாவம் விட்டு கொடுத்தனாலே ஜெயிச்சிருச்சு எப்படியோ. ஆனா பூர்ணிமா இந்த கேம் விட்டு வெளியே போயிருச்சு. ஏன்னா முதல் ரவுண்ட்ல கேம் தெரியாம தப்பா விளையாண்டாங்க. ரவீனா ரெக்கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிடுச்சு பூர்ணிமாவை. பாத்தீங்கன்னா விஜய் வர்மா ஒரு சீட் எடுத்ததுமே நம்ம அர்ச்சனா ஒரு சீட் எடுத்தாங்க. எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்தா நம்ம மணியும் விஷ்ணு 2 பேர் வந்துருச்சு. அவங்க விவாதம் நல்லாதான் இருந்துச்சு. மணி கரெக்டான பயனில் எடுத்து வச்சாரு. ஒரு சில நேரம் நீ மாயா பூர்ணிமா கேங் பக்கம் போனையே, அப்ப என்னை பத்தி என்னென்ன சொன்ன மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த பல கேள்விகளை விஷ்ணுவை பார்த்து முகத்துக்கு நேரம் கேள்வி கேட்டா நம்ம மணி. அதுக்கு விஷ்ணுவோட பதில் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா தான் இருந்துச்சு. நான் போனேன், நீ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஆக மொத்தம் என்ன கேட்டாங்க. ஆனா நான் வந்து உன்னை பத்தி எதுவும் சொல்லல. மத்தபடி அவங்களோட கேம் எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சது நான் இந்த பக்கம் பிரிஞ்சு வந்துட்டேன். இப்பதான் எனக்கு புரியுது அவங்க ஒரு எலிமினேஷன் கேம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணு விட்டு மாயா பூர்ணிமா பத்தி ஓவரால் டிஸ்கஷன் ரொம்ப லென்த்தா போச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா 2 பேரும் ஸ்டே கார்டு கொடுத்து 2 பேரும் சேவ் பண்ணிட்டாங்க. உள்ள வந்து மாயா கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா மாயாவுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க பயங்கர மூலங்க. பாய் எப்படிதான் யோசிக்கிறாங்க தெரியல. எந்த குறுக்கு வழி இருக்கோ அத்தனை வழியிலும் யோசிப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டும் அதை எதை பத்தியுமே நினைக்காம கேம் விளையாடி ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து மாயா நிக்சன்டா சொல்லிட்டு தம்பி நம்ம ஸ்டே பண்ணணும்னா என் மனசு சந்தோஷமா என் மனசு குளிர மணி நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு தான் இருக்கு நம்ம மாயா. அடுத்தது அர்ச்சனா விஜய் வர்மா எடுத்த சீட்டு யார் சீட்டுனா நம்ம மாயாவும் நிக்சனோட சீட்டு தான். 2 பேரும் எடுத்துமே 2 பேரும் உள்ள போட ஆரம்பிச்சு உள்ள போயிட்டாங்க. உள்ள போனதுமே பாத்தீங்கன்னா டைரக்டாவே கலந்து இறங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்காங்க. போனதுமே மாயா ஒரு பாட்டு பாடி நான் பாட்டாவே பாடிட்டு ஒரு பாட்டு பாடி ஆசைக்கும் தேவைக்கும் ஊரா கால் விட்டுப்பாங்க. அந்த பாட்டை பாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வின்சென்ட் சொல்ல ஆரம்பிச்சாரு, போதும் எனக்கு இந்த டிக்கெட் டு ஃபினாலே தேவையில்லை. இப்பவே நான் மக்கள் ஓட்டு போட்டு நீ வெளியே போனா நான் வெளியே போய்க்கிறேன். நான் வந்து என்னோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு தான் இந்த கேம் விளையாண்டு இருக்கேன். ஆனா எனக்கு தேவையில்லை. மேல உங்க விருப்பம் சொல்லி இவர் முடிக்க உடனே அந்தமா எனக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி தான் ஃபைனலுக்கு போகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் டிசர்வ் தான். வெளியே நானும் ஓட்டு எடுப்புல வெளியே நிக்கிறேன். மக்கள் பார்த்து எனக்கு ஓட்டு போடாம வெளியே அனுப்பினா நான் வெளியே சந்தோஷமா போக ரெடி. இல்லையா டேரக்டா மோதி ஃபைனல் படி போக நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வாய்களே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாங்க மாயா, எனக்கு தேவையில்லை, நீ என்ன நினைப்பீங்க எனக்கு தெரியாது. ஆனா அந்த டிசர்வ் ஆனவங்களுக்கு அந்த டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம ஹெல்ப் பண்ண போறேன். அதுக்காண்டி நம்ம சேர்ந்து அவங்கள வெளியே அனுப்பலாம். ஆனா டிக்கெட் டு ஃபினாலேக்கு தகுதியே இல்லாத நிறைய பேர் இதுல போட்டி போட்டுருக்காங்க. அவங்கள பூரா வெளியேற்றணும். யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவங்களை உள்ள வச்சு அவங்களை ஜெயிக்க வைக்கணும். இதுக்காண்டிதான் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிக்சன் டைரக்டாவே சொல்லுது நம்ம மாயா. முடிஞ்ச 2 டாஸ்க்லயுமே இவங்க கேம் பிளே ரொம்ப ஒஸ்டா இருக்கு. மணியோட கேம் பிளே ரொம்ப மோசமா இருக்கு. விஷ்ணு கேரக்டர் எனக்கு பிடிக்கல, ரொம்ப ஒஸ்டா எத்திலாம் தள்ளிட்டு போறா, இதெல்லாம் ஒரு கேமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இப்ப வாயை திறந்து அடுத்தவனை கெடுக்கிறக்காண்டி அடுத்தவனை தேவையில்லாத வெளியே அனுப்புறக்காண்டி நம்ம 2 சேர்ந்து இருப்போம் சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றேன். இது நல்லா இருக்குமா? அது இல்லாம அழுத்தம் வேற புரியுதான் சொல்லி நிக்சன் கோடு வேற கொடுக்கறாரு. என்னன்னா நீ என்ன ஸ்டே பண்ணு, நான் உன்னை ஸ்டே பண்ண போறேன் அம்பாலிக்கா சுத்தி வேலை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோடு வேட வேற புரியுதா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் மாத்தி ஸ்டே கார்டு காமிச்சிட்டாங்க. இதுல என்ன கொடுமைனா இவங்க டிஸ்கஷன் பாத்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தாங்க டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஏன்னா முன்னாடியே வெளியே மேக்ஸ் பிக்ஸிங் மாதிரி பேசி வச்சு உள்ள போய் பண்ணிருக்காங்க. ஸ்டே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சும்மா ஏதோ காரணம் சொல்லணுங்கிறக்காண்டி காரணத்தை சொல்லி அவங்க 2 பேருமே ஸ்டே பண்ணிக்கிட்டாங்க. வெளியே வந்தது பாத்தீங்கன்னா ஹவுஸ் மேட்லாம் சாக்கிங், என்ன இவ்வளவு சீக்கிரமா வெளியே வந்துட்டாங்க. மாயா நிக்சன் உள்ள போகும்போதே வெளியே சொல்லிட்டாங்க. யார் நம்ம தினேஷ் சொல்லிட்டாரு கரெக்டா. அடுத்து நானும் விசித்ரா பண்ண மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் உள்ள போறாங்க. உள்ள போனவே பாத்தீங்கன்னா நல்ல சுவாரஸ்யமா தீப்பிடிக்க மாதிரி விவாதங்கள் போச்சு. விஸ்ராமோட ஒவ்வொரு கேள்வியும் பயங்கரமா எடுத்து வச்சா. அவங்களோட விவாதம் ரொம்ப நேரம் இழுத்து. பிக் பாஸ் பசர் அடிச்சதுக்கு அப்புறமா 2 பேரும் மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. யாருக்கு என்ன கார் கொடுத்தாங்க வெளியே ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட கிறிஸ்கிறிஸ்ன்னு பயங்கரமா பேசிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில பார்த்தா 2 பேரும் முடியிறப்ப பாத்தீங்கன்னா 2 பேருமே ஸ்டே கார்டு கொடுத்துட்டாங்க. இந்த டாஸ்க் 3ல இந்த ரவுண்ட்ல பூர்ணிமா மட்டும் தான் வெளியே போயிட்டாங்க, அவுட் ஆகி. 9 பேர் கேம் திருப்பி ரிட்டர்ன் ஆட போறாங்க. பொறுத்து இருந்து பாருங்க அது என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா விஸ்ராம் வந்து தினேஷுக்கு ஸ்டே கார்டு கொடுப்பாங்க நினைச்சு கூட பாக்கல. அப்படி ஒரு ட்விஸ்ட் அது.